₹1 வெள்ளி காயின் வந்தால் கூட பண்ணிக்கலாம். 12 கிராம் உள்ள வெள்ளி காயின் வந்தால் பிரிட்டிஷ் பீரியட் காயின் வந்தால் கூட ஒன்றும் பெரிய விலைலாம் ஒன்றும் கிடையாது. 1500 ₹2000 தான் அதோட விலைலாம் நிறையா இருக்குது. அது அந்த காயின் கூட அதுக்குள்ளே தான். வேற ஒன்றும் இவங்க சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் கோடி கணக்கிலலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாம் வாங்குகிறோம் விற்கிறோம். நாங்களே வேணான்ற சொல்கிற அளவு இப்போ வாங்குறது இல்லைன்னு சொல்கிற அளவில் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து எல்லாமே லட்சத்திலேயே சொல்லி மக்களை பழக்கப்படுத்திடுறாங்க. மக்களுக்கு புரிய மாட்டேது. ஒரு 5 பைசா அலுமினிய காசை வச்சுட்டு இது எத்தனை லட்சம் போகும், அவங்களோட ஏமே அப்படி தான் போகுது. அதனால் வாங்குறது இல்லைன்னு சொல்லி நாங்கள் ஒதுங்கிக்கிறோம். அப்பவும் மனசு கேட்காம சரி மக்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட ஏமாறக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் சொல்லுவேன், இந்த மாதிரி இதெல்லாம் உண்மை இல்லை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியும் கொடுக்க தான் செய்கிறோம். ஆனால் நிறைய பேர் ஏமாறுறவங்க ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. சிலர் அதை ஒரு சில கேஸ் கம்ப்ளைண்ட் வருது, கொடுக்குறாங்க ஸ்டேஷனில். மீதி பேர்லாம் கம்ப்ளைண்ட்டே பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஏமாந்துட்டோம், வெளியே தெரியக்கூடாது. இதில் அதிகமான என்னென்னா வீட்டில் பெண்கள் வந்து அதிகமாக ஏமாறுறாங்க. அவங்க வீட்டில் உட்காந்து செல்லை நோண்டிட்டு அதாச்சும் இந்த மாதிரி காசு வருதுன்னு இவங்களே பேசி வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை அனுப்பி அந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தயவுசெய்து அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஏமாந்து பணத்தை அனுப்பாதீங்க. ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த காயினை நான் சொல்லுவேன் அதெல்லாம் விலை கிடையாது நம்பாதீங்க. இல்லை சார் இந்த மாதிரி 20,000 கட்டிட்டேன். இடையில கூட ஒருத்தவங்க ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல, 22,000 பணம் கட்டிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, சார் ஏதோ கஷ்டம் தீரும்னு நினைச்சோம், இந்த மாதிரி 22,000 போயிடுச்சு சார் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இடையில கூட ஒரு வயசானவர் சென்னையில் தான் இருக்காரு. அவர் சுற்றுலா போகிறது வயசானவர் ரிட்டையர்மெண்ட் எங்கேயும் நான் கோயிலுக்கெல்லாம் போகணுன்னு சேர்த்து வச்சிருந்தேன், 5,000 கட்டிட்டேன், இதுக்கெல்லாம் ஒன்றும் தீர்வே கிடையாது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஆன்லைனில் போகிற பேமெண்ட்டு போலீஸுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க கட்டுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அந்த பணத்தெல்லாம் கட்டி அவருக்கு 5,000 கட்டிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு ரொம்ப வயசானவர் கட்டி விட்டார். எவ்வளோ லட்சம் ஒரு 786, இன்னொன்று 786 நோட்டு, ரூபா நோட்டில் பார்த்தீங்கன்னா 786 786ன்னு எல்லாருமே அது பரவலாகி போச்சு. அந்த 786ன்றது எந்த வேலையுமே கிடையாது, நார்மல் தான் அது. ஆனால் அதை வச்சுட்டு லட்சக்கணக்கில் பேசுகிறாங்க. மக்களை ஏமாறாமல் இருங்க, அவ்வளோதான் எங்களோட வேண்டுகோள்.